வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி டேஸ்டியான ரவா பாயசம் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பாயசத்தில் நான் வெல்லம் போட்டு தேங்காய் பால், ஆர்டினரி பாலும் போட்டு நார்மலான பால் போட்டு செஞ்சு பாயசம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவை நான் எப்படி பண்ணேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல நம்ம ஒரு சின்ன கப் ரவை எடுத்துட்டேங்க. இது வறுத்த ரவை தான், இருந்தால் நம்ம வறுத்துக்கலாம். 3/4 கப் அளவு பொடித்த வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் அதையும் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் முந்திரி, திராட்சை, 4 ஏலக்காய் இதையும் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போது 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். பால் 1 கப் எடுத்துக்கலாங்க. இது காய்ச்சி ஆற வச்ச நார்மலான பால் தான் இது. முதல்ல நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு, கடாயில் பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த ரவையை வறுத்துக்கலாம். இது நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லாவே வறுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். லைட்டாக அப்படி செவந்து வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த ரவையை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் ஒரு 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாங்க. இது நல்லா வேகட்டும். இதுக்கு நடுவில் நம்ம தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டிக்கலாம். தேங்காய் பாலும் எடுத்து வச்சிடலாம். இப்போ வெள்ளைப்பாகு பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதையும் நல்லா கரைஞ்சதும் வடிகட்டிக்கலாங்க. இப்போ இந்த ரவையும் நல்லா வெந்துடுச்சு, தண்ணிலாம் வற்றிருச்சு. இப்போ இதையும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் நம்ம வடிகட்டிக்கலாம். ரவையில் அப்படி மேலே வடிகட்டி ஊற்றிடலாங்க. இப்போ இது நல்லா கரண்டியில் நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் சுடு தண்ணியும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெந்நீர் இதில் நான் 1 டம்ளர் ஆட் பண்ணிட்டேங்க. இந்த ரவை ஊற நல்லா அதிகமான அளவு குவான்டிட்டி ஜாஸ்தியாகும், அதனால் நம்ம தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் இதில் போட்டு அதையும் கலந்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தாளித்து போடுறதுக்கு நம்ம தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கூடவே திராட்சையும் போட்டுக்கலாங்க. இது ரெண்டுமே நல்லா செவந்து நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால், காய்ச்சி ஆற வச்ச பாலை இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. 1/2 டம்ளர் முதல்ல ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டுறலாங்க. ரொம்ப தீ வந்து கொஞ்சம் மீடியமாகவே ஃப்ளேமாகவே இருக்கட்டும், இல்லைனா பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். வெல்லமும் பாலும் சேர்றதால திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும். இப்போது லைட்டாக இன்னும் கொஞ்சம் பாலும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலும் ஊற்றிடலாம். கடைசியாக ஊற்றிட்டு நல்லா கரண்டியில் இப்படி கலந்துட்டு இதுவும் ஒரு கொதி வரட்டும்.
நான் போட்டிருக்கிற இந்த வெல்லம் கரெக்டாக இருந்ததுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சுகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவு சுகர் இதில் ஆட் பண்ணாலும் ஸ்வீட் கொஞ்சம் அதிகம் விரும்புகிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இப்போது இதுவும் ஒரு கொதி வந்த பிறகு வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சை அதையும் மேலே போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா டேஸ்டான அருமையான ரவா பாயசம், தேங்காய் பால் எல்லாமே இதெல்லாம் போட்ட ரவா பாயசம் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த டேஸ்டியான பாயசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.